இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12. ஒரு கிறிஸ்தவர் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார். அவரிடம் நிறைய கிறிஸ்தவ கைப்பிரதிகள் இருந்தன. தன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கூற ஆரம்பித்தார். அப்போது வயதான ஒருவர் அவர்களின் பக்கத்தில் நின்று கொண்டு, தம்பி, என் கால் ரொம்ப வலிக்கிறது, தயவு செய்து இடம் கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு கிறிஸ்தவர், எனக்கும் தான் கால் வலிக்கிறது, நான் எப்படி இடம் கொடுப்பது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சுவிசேஷத்தை கூற ஆரம்பித்தார். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் அமர்ந்திருந்த இன்னொருவர் எழுந்து அந்த பெரியவருக்கு இடம் கொடுத்தார். இப்போது கிறிஸ்தவரின் நிலைமை சங்கடமானது. பெரியவருக்கும் அவர் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏனெனில் அவருடைய கிரியை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களை பேச சொன்னாலும் ஜெபிக்க சொன்னாலும் உலகமே அதிசயிக்கும் வண்ணம் பேசுவார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்காதவரை நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் வீணாகவே இருக்கும். மற்றவர்கள் எப்படி பேசினான் பார், ஆனால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு சிறிய உதவி கூட செய்ய முடியவில்லை என்று பேசுவார்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆனால் அநேகர் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவாகிய ஒளியை காண்பிப்பதற்கு பதிலாக நம்மையே அல்லது நம்முடைய ஜென்ம சுபாவத்தையே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் நாம் நம்முடைய பழைய சுபாவங்களையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் கிறிஸ்து நமக்குள் இல்லை என்பதே அர்த்தமாகும். கிறிஸ்தவர் ஒவ்வொருவருமே மற்றவர்கள் வாசிக்கும் வேதம் என்று கூறுவார்கள். நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்தே மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று தீர்மானிப்பார்கள். அப்பிரியமானவர்களே, நாம் நம் கிரியைகளில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதவரை நாம் சொல்லும் எந்த ஒரு காரியமும் எடுபடாது. ஆகையால் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியும்படி மற்றவர்களுக்கு முன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் நாங்கள் கூடப்பா எங்கள் சொல்லினால் அல்லப்பா எங்களுடைய கிரியைகளினால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்பாக எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியை காண்பிக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.